அனைவருக்கும் வணக்கம். எளிமையின் வெளிமை பேசாருங்கிறார் சுவாமி விவேகானந்தர். எவ்வளோம்மா தெரிஞ்சுக்கலாம் கேட்கணும். அம்மா சரிம்மா சரிம்மா 3 கட்டு அம்மா 20 வைக்கிறேன். நான் கொடுக்கலாம் நான் கொடுக்கலாம். அம்மா சரிம்மா எடுத்துட்டேன் மாதிரி அம்மா ஐயா 5 ரூபா சொல்கிறாங்க. அண்ணா அதுல அதுவுமே 5 ரூபா. கீரைலாம் 5 ரூபா விலை கம்மியாக போயிட்டு. இன்றைக்கி ஒரு அம்மா தேங்காய் விற்றுருந்தாங்க. 14 ரூபா 13 ரூபாலேருந்து 16 ரூபா வரைக்கும். சின்ன காய் தான், பொடியட்டு காய் 16 வரைக்கும் விற்றுருந்தாங்க. அரசாணி காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து 700 சொன்னாங்க. கருவேப்பிலை வந்து ஒரு கிலோ வந்து 40 ரூபா. என்னடா இத்தனை நாளாக வீடியோ போல நினைக்காதீங்க, எனக்கு சனி ஞாயிறு வந்து ஒர்க் இருந்துச்சு, அதனால் போட முடியல. திங்கக்கிழமை வீடியோ போட்டலான்னு பார்த்தா நம்ம ஃபோன் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு, ஃபுல் ஸ்டோரேஜ் காட்டிடுச்சு, அதனால் வீடியோவே போட முடியல. திங்கக்கிழமை எடுத்த மாட்டு வீடியோவே செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கி தான் போட்டேன், புதன்கிழமை இன்றைக்கி தான் போட்டேன், மன்னிச்சிருங்க எல்லோரும். அடுத்து நம்ம இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா அரை மூட்டை 200 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க. ஆஃப் பேக் 200. பாவக்காய் வந்து 250 ரூபா சொன்னாங்க. ஒரு டிப்பர் 1 பாக்ஸ் 250. ஒரு அண்ணன் இங்கிலீஷ்லேயும் சொல்லு தம்பின்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கிலீஷில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காங்க. முருங்கைக்காய் ஒரு ஐயா விற்றுருந்தாரு. எவ்வளோயான்னு கேட்டேன். ஒரு கட்டை எடுத்து 50 ரூபா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஐயா. தரம் வாரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஐயா கிலோ கணக்கில் லூஸில் விற்றுருந்தாங்க. இது வந்து ஒரு டிப்பர் வந்து ஒரு 150 ரூபா சொன்னாங்க. 15 கிலோ பக்கம் வரும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. 150 1 டிப்பர். ஒரு கிலோவே 10 ரூபா ரேட்டு தான் தம்பி வரும் அப்படின்னு சொன்னாங்க என்ன. முட்டைக்கோசுன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 1000 rupees 1 பேக். அப்படியே ஒரு சாக்கு ஃபுல்லாகவே 1000 ரூபா சொன்னாங்க. இவங்க தான் விலை சொன்ன அண்ணன்கள், அவங்களுக்கு நன்றி. எப்பொழுதுமே விலை சொல்கிற அண்ணன்களுக்கு நன்றி. பவானி கத்திரிக்காய், இது வந்து வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூட்டையே அப்படியே ஒரு பெரிய மூட்டையாக இருந்துச்சு, 400 ரூபா சொன்னாங்க. 400 1 பேக். பவானி கத்திரிக்காய் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. சவுச்சவ் அப்படியே ஒரு மூட்டையே 600 ரூபா சொன்னாங்க. 600 ஒரு மூட்டை அப்படியே ஃபுல்லாக. பாவக்காய் ஒரு அம்மா வாங்கியிருந்தாங்க. 450 ரூபா என்னமோ சொன்னாங்க. ஏன்னா வியாபாரிட்ட நான் கேட்கல, அவர் அம்மா வாங்கியிருந்தாங்க. இந்த பழக்கடைக்காய் இந்த காய் அந்த வாழைக்காய்க்காரனே என்கிட்ட பேசினேன், எவ்வளோனே தார் போகுதுன்னு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க 150 ரூபாலேருந்து 300 ரூபானே தார் போகுது, விலைக்கெல்லாம் கம்மியாயிருச்சுனே அப்படின்னு சொன்னாங்க அண்ணனே. இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இருப்பாங்க. விடிய காலையில் 3 மணிக்கு அண்ணன் எந்திரிச்சிருன்னு சொன்னாங்க. அதுதான் அண்ணனோட இது. விடிய காலையில் எழுந்திரிச்சு சொன்னாங்க. அப்புறம் ஐயா ஒருத்தவங்க பூசணிக்காய் வச்சுருந்தாங்க. ஐயா எவ்வளோயான்னு கேட்டேன். தம்பி நான் ரீட்டெயிலாக விற்கிறேன், ஹோல்சேலாகவும் விற்கிறேன் தம்பி, நான் எந்த ரேட் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஐயா ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அரசாணிக்காயும் வச்சுருந்தாங்க ஐயா இதையும் ரீட்டெயிலும் ஹோல்சேலாகவும் விற்கிறாங்க ஐயா. அரசாணிக்காய் 20 ரூபா சொன்னாங்க, ரீட்டெயில்னு நினைக்கிறேன். 20 ரூபா அப்படி சொன்னாங்க ஒரு கிலோ. நீங்கள் எவ்வளோ கிலோ வேணாலும் உங்களுக்கு அப்படியே மூட்டையை பிரித்து ஐயா தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரித்த காயும் வச்சுருந்தாங்க ஐயா. கடைக்காரங்களும் ஐயாட்ட நிறைய பேர் வாங்குகிறாங்க. அண்ணா இது வந்து 600 ரூபா சொல்கிறாங்க அண்ணே. 25 கிலோ இருக்குது, 600 ரூபா. இது வந்து 1000 ரூபா. மைசூர் முடிஞ்சு வச்சுருங்க அண்ணே. இதுண்ணே இது
வந்து 600 ரூபா. இது 600 இது ரெண்டு வந்து 550 ரூபா. 550 அது வந்து 950 ரூபா. என்ன சார் அண்ணா எடுத்துருவோமே எல்லாரும் கேட்டாங்க. வாங்க 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 600 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா. நான் போய்ட்டு வரேன். 900 ரூபா. ஐயா வந்து 700 ரூபா சொல்கிறாங்க. 25 கிலோ இருக்கும் 700 ரூபா. 28 கிலோ ஐயா இதுவுமே 700 ரூபான்னு சொல்கிறாங்க. பீக்கங்காய் அண்ணன் ஒரு அண்ணன் விற்றுருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டப்போ தம்பி 200 வரைக்கும் போகுது தம்பி, நல்ல 200 250 பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு. இது வந்து புடலங்காய் வந்து 400 அப்படி ஒரு பெரிய சாக்காக இருந்துச்சு. 400 சொன்னாங்க. அதுக்கு மேலே எவ்வளோக்கு போச்சுன்னு தெரியல. நான் கேட்ட காய் வந்து 200 250 சொன்னாங்க. இது வந்து 250 விற்கிறது தம்பி, 200 எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நானே 18 இது இருந்துச்சு. இதில் 18 இது இருந்துச்சு காய். 200 ஒன் பேக் 200. இது 200 தான். 200 250 200 200 to 250 புடலங்காய். நல்ல காயாக இருந்தால் ஓரளவுக்கு இருந்தால் 250 சொன்னாங்க. நான் முன்னாடி ஃபஸ்ட்டு விலையை தான் சொல்லிகிட்ருக்கேன். மேல் விலை எவ்வளோன்னு தெரியல. ஆரம்ப விலை 200 250 பெருசாக பெரிய மாற்றங்கள் இல்லை. காய்கள்லாம் ரொம்ப இருந்துச்சு. அது வெண்டைக்காயெலாம் பார்த்திங்கன்னா 250 ஒரு பை கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப வெண்டைக்காய் வந்துருச்சு. வியாபாரமே இல்லைன்னு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெண்டைக்காய் விவசாயிகள்லாம். முருங்கைக்காய் 15 ஒரு கிலோவே. அப்படியே ஐயாட்ட எடுத்திங்கன்னா ஒரு சாக்காக தான் இருக்கணும். எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாகவே ஹோல்சேல் ரேட்டு 15 அப்படியே ஒரு கிலோ. பீட்ரூட்டும் அதிகமாக வந்துருச்சு. 300 350 தான் மேல் விலைன்னு சொல்லுவாங்க. அந்த மேல் விலையே 300 to 350. ஆனால் ஃபுல்லாக காய் வந்துருந்துச்சு. வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது தம்பி அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. இது வந்து 500. இது வந்து 300 சொன்னாங்க. கொத்தவரங்காய் 300. கோழி அவரை வந்து 500. 300 திஸ். இந்த பேக் வந்து 300. வெண்டைக்காய் நிறையா வந்துருந்துச்சு. 250 அருமையான வெண்டைக்காய். இது நாட்டு புடலங்கான்னு சொல்லுவாங்க. இந்த புடலங்காய் இந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்க அந்த அண்ணன். 150 150 ஒன் பேக் சுரக்காய். இதை வேணா எடுத்துக்க தம்பி, 150 தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இந்த சுரக்காய். தக்காளி வந்து சின்ன டிப்பர் 200 பெரிய டிப்பர் வந்து 400 போச்சு. இது வந்து ஏலம்ல ஏலக்கடை வந்து அங்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு டிப்பர் 2 டிப்பர் கேட்குறாங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த மாதிரி வியாபாரிகள் எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏலம் வந்து 12 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஒரு விவசாயி என்னை மெசேஜ் போட்டிருந்தாங்க, தம்பி என்னடா விலை சொல்கிற அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரீட்டெயில் தக்காளி மட்டும், மீதி எல்லாமே ஹோல்சேல் தான். ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸு ரீட்டெயில் தான் இங்கே. இதெல்லாம் 150 தான். 150. இது வந்து 300 ஒரு பாக்ஸ் வந்து 300 சொன்னாங்க. இது வந்து ரொம்ப பொடியான பிஞ்சு சுரக்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது அந்த டிப்பரில் வர்றது மட்டும். சுரக்காலாம் 150 அருமையான சுரக்காய். 150 200 தான் சுரக்காவே. நல்ல சுரக்காய். பீக்கங்காவும் அதிகமாக வந்துருந்துச்சு. பீக்கங்காலாம் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பீக்கங்காலாம் நீங்கள்லாம் காய்கறி அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. வெண்டைக்காய் தான் எனக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் அழுகை வர மாதிரி ஆகிப்போச்சு. வெலை ரொம்ப கம்மியாச்சுனாங்க. சரக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வியாபாரி முகத்தை பார்த்தா விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்த மாதிரி இருந்தாங்க. எனக்கு அதான் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இது இறக்கிட்டுருக்காங்க. இது வந்து காலிஃப்ளவர் இறக்கிட்டு இருந்தாங்க அன்னைங்க. அதனால் விலை கேட்க முடியல. இப்போ தான் இறக்கிட்டு இருந்தாங்க.
இந்த பீக்கங்காய் ஒரு இப்போ வரப்போகுது. அது வந்து ஒரு டிப்பர் 200 சொன்னாங்க ஒரு அண்ணன். 200 ஒன் டிப்பர். அனைவருக்கும் நன்றி. வீடியோ போடாததுக்கு மன்னிச்சுக்குங்க. நன்றி.